இந்த அனுமதி கேட்கக்கூடிய விஷயத்துல இவர் காட்டக்கூடிய அந்த பண்பு இவர் மீதுள்ள மதிப்பை கூட்டுகிறது. இதே சமயத்துல உள்ள எட்டி பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவனா இருந்து அப்படி செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அது இந்த வீட்டம்மா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க, அவர் மேலுள்ள மதிப்பெல்லாம் அப்படியே பொல பொலன்னு உதிர்ந்து போகும். உள்ள அப்படி பார்வையை செலுத்துறது எந்த பிரயோஜனத்தில், உள்ள நீங்க பார்வையை செலுத்திட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதாவது இடத்துல சொன்னாங்க, பார்வை பட்ட பிறகு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீ அனுமதி கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி அப்படின்ட்டு. அந்த பார்வையை நாம உள்ள செலுத்துறத அவங்க பார்த்துட்டாங்கண்டா நம்ம மேல உள்ள மதிப்பு சுத்தமாக என்ன செய்யறோம், முழுவதுமாக எடுபட்டு போகும். இரு மனிதர்களுக்கிடையே அந்த இருவரின் அனுமதி இல்லாமல் அமர்வது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வீட்டுக்குள் பார்வை சென்று விட்டால் அனுமதி கேட்பதில் அர்த்தம் இல்லை, அனுமதி கேட்பதில் எந்த பலனும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத். மக்களுடைய வீடுகளின் உள்ளே நுழைய அனுமதி கேட்பதற்காக வாசல்களுக்கு எதிராக நிற்காதீர்கள், ஏனெனில் பார்வை வீட்டினுள் சென்றுவிடும். மாறாக வாசல்களின் வலது அல்லது இடதுபுறமாக நின்று அனுமதி கேளுங்கள். உங்களுக்கு அனுமதி கிடைத்தால் உள்ளே செல்லுங்கள், இல்லையெனில் திரும்பி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல தாம் கேட்டதாக ஹஜரத் அப்துல்லா இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தப்ரானி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒழுக்க பண்பாடுகளில் ஒன்றுதான் ஒரு நபருடைய வீட்டிற்கு நாம் செல்லும் போது காண வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். அந்த ஒழுக்கங்களுக்கு மாற்றமாக நாம் நடக்கும்போது அதில் எந்த பிரயோஜனத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. இன்னும் சொல்ல போனா சில விஷயங்கள் ஆகிரத்துக்கும் துனியாவுக்கும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அந்த ஆகிரத்திற்கும் துனியாவுக்கும் சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அனுமதி கேட்பது, சலாம் உரைப்பது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி, ரொம்ப பிரியத்திற்குரிய சஹாபி ஸைத் ரலியல்லாஹு என்று நினைக்கிறேன். ஸைத் ரலியல்லாஹு ஒரு முறை என்ன செய்கிறார், உள்ள தடன்னு என்னதோ ஒரு பொருளை கொண்டுட்டு, அப்படி இல்லைன்னா பிலால் ரலியல்லாஹுவா இருக்கும், பிலால் ரலியல்லாஹு அல்லது ஸைத் ரலியல்லாஹு, தடன்னு உள்ள வர்றார். உள்ள வந்தவர் யார சொல்லலான்னு உள்ள எப்படி என்ன செய்யறார், தேடுறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கண்டா, வெளியில போ அப்படின்றாங்க. வெளியில போய் முறையாக அனுமதி கேட்டு உள்ளவா அப்படின்றாங்க. யார ரசூலுல்லாஹ், நான் தானே அப்படின்றார். இல்ல, நீ திருப்பி வெளியே போயிட்டு திருப்பி அனுமதி கேட்டு உள்ளவான்றாங்க. அப்ப அந்த சஹாபி வெளியில போயிட்டு யார ரசூலுல்லாஹ் உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு உள்ள வர்றார். அப்பந்தான் அவருக்கு சில விஷயங்களை, பண்புகளை கற்றுக் கொடுக்குறாங்க. உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கணவன் மனைவி இருக்கலாம், அல்லது தாய் பெண்கள் மட்டுமே இருக்கலாம், இப்படி சில விஷயங்கள் இருக்கலாம், சில விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நீ உள்ள அனுமதி இல்லாம உள்ள நுழையும் போது பலதரப்பட்ட குழப்பங்களுக்கு அது காரணமாக அமைந்துடும். நீ முறையாக சலாம் உரைத்து அனுமதி பெற்று உள்ளே நுழையும் போது இந்த குழப்பங்கள் நிச்சயமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஸைத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ராவி என்ன செய்யறாங்கண்டா, அவ்வளவு அழகாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க, முறையான அனுமதி எப்படி வாங்கணும் அப்படின்ற அந்த பண்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தாங்க அப்படின்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவோம்டா, வாசலுக்கு நடுவில் நிற்போம். அதுதான் அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க. அனுமதி கேட்கின்ற நேரத்துல வாசலுக்கு நடுவில் நின்று காக்கா, மாமா, அக்கா, என்னதையாவது, அதாவது நடுவில் நின்று, அப்ப திறக்கும் போது இவருக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண் திறக்கலாம். அப்படி சம்பந்தமில்லாத பெண் திறக்கும் போது நேரடி பார்வைக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. அவங்க உள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சரி உள்ளதான் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு நைட்டி கிட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இவன் நடு ஓரம் சாரத்துல கதவை தட்டிட்டு நின்னாருன்னு சொன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திறக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர் நடுவில் நிற்கும் போது டக்குன்னு திறக்கும் போது இவரை பார்க்கும் போதும் அவர் இவங்களை பார்க்கும் போதும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருவர் அனுமதி கேட்கறதாக இருந்தா ஒன்று வலப்புறத்துல நில்லுங்க அல்லது இடதுபுறத்துல நில்லுங்க அப்படின்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க.
இது உலகை சார்ந்த விஷயங்களும் பிரயோஜனம் பெறும், உலகை சார்ந்த காரியங்களுக்கும் பிரயோஜனத்தை தருகிறது, மறுமையினுடைய விஷயத்திலும் பிரயோஜனத்தை தருகிறது. உலக விஷயத்துல என்ன பிரயோஜனத்தை தருதுன்னு சொன்னா, இவர் மீதுள்ள அந்த கண்ணியம் அதிகமாகிறது. இந்த அனுமதி கேட்கக்கூடிய விஷயத்துல இவர் காட்டக்கூடிய அந்த பண்பு இவர் மீதுள்ள மதிப்பை கூட்டுகிறது. இதே சமயத்துல உள்ள எட்டி பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவனா இருந்து அப்படி செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அது இந்த வீட்டம்மா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க, அவர் மேலுள்ள மதிப்பெல்லாம் அப்படியே பொலன்னு உதிர்ந்து போகும். உள்ள அப்படி பார்வையை செலுத்துறது எந்த பிரயோஜனத்தில், உள்ள நீங்க பார்வையை செலுத்திட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதாவது இடத்துல சொன்னாங்க, பார்வை பட்ட பிறகு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீ அனுமதி கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி அப்படின்ட்டு. அந்த பார்வையை நாம உள்ள செலுத்துறத அவங்க பார்த்துட்டாங்கண்டா நம்ம மேல உள்ள மதிப்பு சுத்தமாக என்ன செய்யறோம், முழுவதுமாக எடுபட்டு போகும். சென்னை சிட்டி இது போன்றவைகள்ல பார்வை உள்ளே செலுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஜன்னலோ கிண்ணலோ வெளியில ஆனா கிராமப்புறங்கள்ல இன்றும் ஜன்னல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஜன்னல் முகப்புல ஜன்னல் இருக்கத்தான் செய்யும். அந்த ஜன்னல்ல வந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது, அந்த ஜன்னலை மெதுவா திறந்து உள்ள ஆள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. பெல்லு சிஸ்டம் இப்ப இருக்குது, அந்த காலத்துல பெல்லு சிஸ்டம் இல்லாததுனால ரொம்ப பாபந்தியாக சொல்லப்பட்டது. பெல்லு சிஸ்டம் இப்ப இருக்கிறதுனால பெல்ல என்ன செய்யணும், அழுத்தி கேட்கணும், அழுத்தணும். அழுத்தி உள்ள இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி கேட்கும் போது நான் இந்நாள் வந்திருக்கிறேன் அப்படின்றத சொல்லணும். ஒரு நல்ல உத்தமமான செயல் என்ன தெரியுமா, ஆம்பளை ஆள் இல்லாத நேரத்துல ஒருத்தருடைய வீட்டுக்கு செல்வது எந்த வகையிலும் நல்லதல்ல. ஒரு ஆம்பளை ஆள் பகல் நேரத்துல இருக்க மாட்டாரு, ஒன்றும் காலையில இருப்பார், அப்படி இல்லைன்னு சொன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல வருவாருன்னு வச்சுக்கிறோங்க. இது போன்ற நேரங்கள்ல தான் நாம நம்முடைய அந்த அடுத்தவங்க வீட்டுக்கு போறதை அமைத்து கொள்ளணும். இடப்பட்ட நேரத்துல ஒரு நிர்பந்தம் வந்தாலே தவிர அடுத்தவருடைய வீட்டிற்கு போவதை எந்த வகையிலும் விரும்பக்கூடாது சகோதரர்களே. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில சஹாபாக்கள் பேசிக்கொண்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு மனசுல கஷ்டத்தை கொடுத்துச்சு. அதாவது சம்பந்தம் இல்லாத நேரம், ரசூலுக்கென்று உரிய நேரம் இருக்கிறது, அந்த இடத்துல அந்த நேரத்துல போய் பேசுறதுல தவறில்லை. ரசூலுல்லாவாகவே இருந்தாலும் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு நேரத்துல போய் கணவன் மனைவி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில அல்லது அவங்க வீட்டுல பெண்கள் வேலை செய்யக்கூடிய நேரத்துல இவர் போய் நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இஸ்லாமிய மரபல்ல அப்படின்றத நாம விளங்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் அவன் மார்க்கத்தில் எதை எதை ஒழுக்கங்கள் என்று கற்றுத்தந்தானோ அந்த ஒழுக்கங்களை அப்படியே பின்பற்றி நடக்க வல்ல பாக்கியத்தை தருவானார். சுப்ஹானல்லாஹி.